வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? சரியா 12 வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஜோதிட நிகழ்வான 2026 ஜூன் மாத குரு பயிற்சியை பத்தி தான் ரொம்ப விரிவா அலச போறோம். பிரபஞ்சத்தோட சுப ஆற்றலையே தீர்மானிக்கிற குரு பகவானோட இந்த இடமாற்றம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட சூப்பரான திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சிக்க தயாரா இருங்க. கண்டிப்பா இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம். குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசில அமரப்போகும் இந்த அரிய நிகழ்வு நம்ம வாழ்க்கையில, குறிப்பா நம்ம வேலை, குடும்பம் அப்புறம் பண விஷயத்துல என்ன மாதிரியான மேஜிக்க பண்ண போகுதுன்னு நினைப்பீங்க இல்லையா? அதற்கான தெளிவான விடையை தேடிதான் நாம இப்ப பயணிக்க போறோம். இந்த விளக்க தொகுப்புல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரபஞ்ச மாற்றம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, யாருக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை, இதுக்கான ரொம்ப எளிய பரிகாரங்கள் என்ன, கடைசியா எந்தெந்த கோயில்களுக்கு போகலாம்னு வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1, பிரபஞ்சம் மாற்றம். சரி, 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்க போற இந்த குரு பயிற்சி ஏன் ஜோதிட ரீதியா இவ்ளோ ஸ்பெஷல்? அப்படி என்னதான் வானத்துல பெரிய மாற்றம் நடக்க போகுது? இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் ஹம்சராஜ யோகம். குரு பகவான் மிதுனத்திலிருந்து விலகி கடகராசில நுழைகிறாரு. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு உச்ச வீடு. இப்படி குரு உச்சம் பெறும்போது என்னாகும்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் ஒரு அசாத்தியமான பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். கல்வி, கல்யாணம், குழந்தை பாக்கியம், பணம்னு எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான குரு தன்னோட முழு பவரோட அருள் பாலிக்க போறாரு. ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம் இது. பகுதி 2, அதிர்ஷ்ட மழையில் நனையும் ராசிகள். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்ச குரு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போறாருன்னு இப்ப பார்க்கலாமா? இப்போ உங்க ராசி எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் கடகம், மிதுனம், விருச்சிகம், கன்னி, மகரம், மீனம்னு ஒரு பெரிய பொருளாதார புரட்சியே சந்திக்க போற 6 ராசிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம்னு கொஞ்சம் கவனமா இருந்து பரிகாரங்களை செய்ய வேண்டிய 6 ராசிகள் இருக்கு. இந்த பிரிப்பு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். முதல்ல அந்த அதிர்ஷ்ட லிஸ்ட்ல இருக்கிற முதல் 3 ராசிகளை பார்ப்போம். கடகராசி என்பவர்களுக்கு உங்க ஜென்மத்திலே குரு உச்சம் பெறறதால இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போயிடும். உங்க சமூக அந்தஸ்து கூடும், புது பிசினஸ் வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்துக்கு குரு வர்றதால பணமழை தான். நீங்க எதிர்பார்த்ததை விட பணம் குட்டும். வீட்டில் சுப விசேஷங்கள் களைகட்டும். அப்புறம் விருச்சிக ராசி, உங்களுக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல குரு உட்கார்றதால அதிர்ஷ்டம் கூறிய பித்து கொண்டு கொட்ட போகுது. வெளிநாட்டு பயணங்கள் போற வாய்ப்பும் அப்பாவோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ லாபத்தை பெருக்க போற அடுத்த 3 ராசிகளை பார்ப்போம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு வர்றாரு. இதனால உங்க வருமானம் பல மடங்கு உயரும், வேலையில ப்ரமோஷன் உறுதி. அடுத்து மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்களை நேரா பார்க்கறதால நீண்ட காலமா தள்ளி போன கல்யாண தடைகள் எல்லாம் விலகிடும். கூட்டு தொழில மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு உட்காரதால ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபமும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் சுமூகமா தீரும். பகுதி 3, கவனமா இருக்க வேண்டிய ராசிகள். உங்க ராசி இதுல இருந்தா கொஞ்சம் கூட பயப்பட வேணாங்க. மழை வருதுன்னு தெரிஞ்சா நாம ஒரு குடை எடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை தான் இது. இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாவும் ரிலாக்ஸ்டாவும் இதை நம்ம கடந்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றதால அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை காட்டுங்க. முக்கியமா சொத்து, வண்டி வாங்கும்போது டாக்குமெண்ட்ஸை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதால கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் வரலாம். எந்த ஒரு காரியத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியிருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு சுப விரய பாலம். தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைச்சுக்கோங்க. ஆனா வீடு கட்டுறது, கல்யாணம்னு நல்ல காரியங்களுக்கு செலவுகள் கூடும். நல்ல விஷயங்களுக்கு பணம் செலவாகிறது ஒன்றும் தப்பில்லையே, சரியா? அடுத்த 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில இடமாற்றம் அல்லது கொஞ்சம் அதிக வேலைப்பளு ஏற்படலாம். முக்கியமா பேசுறப்போ கொஞ்சம் நிதானம் ரொம்பவே அவசியம். தனுசு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல குரு மறைவதால் உங்க உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா புதுசா கடன் வாங்குறதா அறவே தவிர்த்துடுங்க. கடைசியா கும்ப ராசி, உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றதால தெரியாத எதிர்ப்புகள், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து அமைதியா போறதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரும். பகுதி 4, எளிய பரிகாரங்கள். நாம வெறும் பலன்களை மட்டும் பார்த்துட்டு போறவங்க கிடையாது. இந்த சவால்களை எப்படி ரொம்ப சுலபமா சமாளிக்கிறது, இல்ல நமக்கு கிடைக்கிற நன்மைகளை எப்படி மேலும் அதிகமாக்கிக்கிறது, அதுக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை இப்ப பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த 3 வழிகளை கவனியுங்க. இது ரொம்பவே பாரம்பரியமான, யார் வேணாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். முதல் விஷயம், வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துங்க. 2வது, கோயிலுக்கு போய் குரு பகவானுக்கு ஒரு கொண்டைக்கடலை மாலையும் கொஞ்சம் மஞ்சள் நிற பூக்களும் சாத்துருங்க. 3வது,
டெய்லி அல்லது வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தையோ அல்லது சும்மா ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் மனசார சொல்லுங்க. பரிகாரம்னா வெறும் கோயிலுக்கு போறது பூஜை பண்றது மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நாம செய்யற தான தர்மங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. வயசானவங்களுக்கு மஞ்சள் நேரத்துல உடைகளை வாங்கி கொடுங்க, இல்ல கஷ்டப்படுற ஏழை மாணவர்களோட படிப்பு செலவுக்கு உதவுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவரு ஞானத்துக்கும் கல்விக்கும் அதிபதி இல்லையா? அதனால கல்விக்காக நாம செய்யற தானம் குருவோட தோஷத்தை அப்படியே குறைச்சி அவரோட முழு ஆசீர்வாதத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். பகுதி 5 முக்கிய பரிகார தலங்கள். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு நாம நேரடியா போய் குரு பகவானை தரிசிக்க நினைச்சா எங்க போலாம்? தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த குரு பரிகார தலங்கள் எவைன்னு இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான தலங்களை கவனிங்க. திருவாரூர் பக்கத்துல இருக்கிற ஆலங்குடி, இதுதான் ரொம்ப முக்கியமான நவக்கிரக குருஸ்தலம். அடுத்து தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற திட்டை. இங்க என்ன ஸ்பெஷல்னா, ராஜகுரு ஒரு தனி சன்னதியில நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற திருச்செந்தூர், இங்க முருகப்பெருமானே தேவர்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் செஞ்ச ஒரு சிறப்பான இடம். சென்னையில இருக்கிறவங்களுக்கு பாடி திருவள்ளீஸ்வர் கோயிலும், மதுரை பக்கத்துல இருக்கிற குருவித்துறை சிம்மகுரு கோயிலும் ரொம்பவே அற்புதமான பரிகார தலங்கள். இந்த அலசல முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சரியான பரிகாரங்கள், அதுக்கு மேல ஒரு பாசிட்டிவான எண்ணம் இருந்தா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த அரிய குரு பெயர்ச்சிய நம்ம ரொம்ப அழகா கையாண்டு ஒரு மாபெரும் வளர்ச்சியா மாத்திக்க முடியும். உங்க ராசிக்கு பலன்கள் கொஞ்சம் சவாலா இருந்தாலும் சரி, இல்ல அள்ளி கொடுக்கற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான நம்பிக்கையான மனநிலையோட இதை எதிர்கொள்ளுங்கள். இறுதியாக உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட இந்த விளக்கத்துக்குப்ப நான் முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த அபூர்வமான ஹம்ச ராஜயோகத்தை வரவேற்க நீங்க முதல்ல எந்த பரிகார தலத்துக்கு போக போறீங்க? இது உங்களுக்கான நேரம். சரியான பிளானிங்கோட முழு நம்பிக்கையோட இந்த 2026 ஆரம்பிங்க. நன்றி. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.